என்ன தமாசு? கோச்சுக்காத, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இல்லை, ஒரு கட்டிங் வாங்கி கொடு, நான் வேணா அப்புறமா கொடுத்துறேன். நானும் ஒன்று சொல்றேன், கோச்சுக்கிறாத. நானே ஓசியில் குடிக்க வந்திருக்கேன், நீ கேட்டு என்னைக்கே நான் வாங்கி கொடுக்காம இருக்கேனா? கவலையே படாத, நான் வெளியில போய் எவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கூட்டு வர்றேன். நீங்க இரு, கண்டிப்பா வரேன் தாமஸ். வாடா. யோ யோ பாப்பா, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பா. ஆமாண்டா, சம்பாதிக்கும் போது ஒன்னா இருப்பீங்க. அந்த பூண்டு, அந்த டான்சர் சிவா இல்ல, அந்த சிவா எல்லாம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்பானே, அவன்கிட்ட போய் கேளு. சரக்கு கேட்டா தேவையில்லாதெல்லாம் பேச. உட்காருப்பா, நான் வாங்கி தரேன். உட்காருப்பா, உட்கார் தாமஸ். ஒரு ஆஃப் 2 கிளாஸ் வாட்டர் பாக்கெட் கொண்டு வாடா. இருப்பா இருப்பா இருப்பா, வைடா. சாப்பிடுப்பா, எவ்வளவு நாள் வாங்கி தரேன். ஏன் டென்ஷன் ஆகிற? இந்தா சரக்கு சாப்பிடுப்பா. மெதுவா 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 சாப்பிடுப்பா. தாமஸ், ஏன்பா நல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏன்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து. ஏதோ இருக்கு தாமஸ், சொல்லு தாமஸ். ஒன்றும் இல்லைன்றல்ல, சும்மா சொல்லு தாமஸ். நான் தானே தாமஸ், ஏதோ இருக்குது தெரியும் தாமஸ். சாப்பிடு தாமஸ். தாமஸ், நானும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஏற்கனவே சொப்பனை சொன்னதே நீ நம்பல, இதுல நான் சொன்னா நம்பவா போற? நான் ஏன் சொல்லுவேன்பா, நீயே பாத்துக்கப்பா. இதுல பார் தாமஸ், நான் ஒரு நாள் கடையில இருந்து பார்த்தேன்பா. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டேன்பா. நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா, இது இல்லாம போய் வெளியே சொல்ல முடியும்? நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். வீட்டுக்கு வர வரேன்னு சொன்னாரு. தல 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 என்ன தல 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 அடிக்க தல தல ஜோக பண்ணிட்டடா. கரெக்ட்டா கூட எல்லாம் கொண்டாடி போலங்க இருக்காங்களா பாக்க மாட்டேன். நீ பாப்ப தல ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யன்னு சொல்றல. உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டடா. அவள தொட்ட இவள தொட்ட கடைசியில என் வீட்லயே கை உயிருக்கு உயிரா நினைச்சு என் மனசுல வச்சிருந்தேன். ஆனா நீ என் வீட்டு மானத்தை கால்ல போட்டு
அவளையும் உயிரோட விட மாட்டேன்டா. நியாயமா அது என்னப்பா முடியப்பா அவளை கொண்டு போட்டு ஊர்வரியா என்னாச்சுன்னு தெரியலையே. இனிமே மாமியார் வீட்டுல தான் ஒரு சோறு. என்னாச்சு? தாமஸ் யாரையும் புத்தி விட்டானா நான் போலீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போகணும். இருக்கு. சீக்கிரம் தூக்குங்கப்பா. சட்டு புண்ணு எரிச்சமா காரியத்தை முடிச்சமான்னு இல்லாம கூடிய வாய யாரு எரிக்கணும் எரிக்கணுங்கிற தங்கையாவ போய் எரிக்கணும் பொறுக்கணும் எவ்வளவு பேசுனீங்க ஒரு சுப்பு கடை போட்டு நிறுத்துறா. நீ யாரா? நாங்க சொந்தத்துல பேசிட்டு இருக்கோம். இடையில நீ யாரா குறுக்க பேசிட்டு இருக்க? சொந்த பந்தம்னா கல்யாணம் கர்மாந்தனா முதல்ல திங்கிறது தான் வருவாங்க. நீ என்ன பெருசா பேச வந்துட்ட? நண்பனே கடைசி வரைக்கும் வருங்க. யோ உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணீங்க. ஒரு பயம் உசுரோட வாடா. வாடா. எப்படி இருக்க? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மற்ற பசங்களாம் எங்க? போடா, நீங்க 2 பேரும் இல்லாதனால பசங்களாம் ஆளுக்கு ஒருக்க போயிட்டாங்க.
இப்போ நானு இந்த ஆட்டோக்காரன் மட்டும்தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. இப்போ நானும் ஊருக்கு போறேன். உனக்கு துணி கொடுத்துருக்கேன் மச்சான், வாங்கிக்கலாம். நான் வர்றேன். சார் என்ன தாமஸ், வந்த நாள்ல இருந்து நானும் பாக்குறேன், யாருக்கும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், இப்படியே உம்முன்னு இருந்தா சரியாடுமா என்ன? ஜெயில எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு உடம்புலாம் தேத்தி அப்படி இருக்கணும். அப்போதான் வெளியே போகும்போது 4 பேர் சமாளிக்க முடியும். தாமஸ், நீ சரி விட்டு வர மாட்ட. என்ன மச்சான்? சும்மா அவனே நொந்து போயிருக்கான். ஆமா தாமஸ், நீ ஏன் இப்படி இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. சரியா தானே பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு போய் டேய் லொடுக்கு கூப்பிடுறேன். ஏய் லொடுக்கு வாடா. ஏய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனோம், பசியில இருப்பாடா. டேய் சீங்க வா. ஏய் சாப்பிட போலாம்டா. தாமஸ் சோகமா இருக்காப்ல, எல்லாம் காமெடி பண்ணி சிரிக்க வை. டேய் நான் என்ன சாரின் சாப்பினா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவன் சிரிக்க வைக்க முடியலடா. நான் என்னடா பண்ணி சிரிக்க வைக்கிறது? ஏய் மச்சி, ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறேன். பசிக்கிற நேரத்துல பாட்டா? என்னடா நீ? டேய் ஐயோ. கைதே பாட்றா. கைதே என்ன மச்சி? ஐயோ கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த பைதே. அங்கே ஒரு குழந்த குயாமி அணைதே, அத பார்த்து அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த அண்ணா சாப்பாடு வெயிட் பண்ணிதாரு, பாட்டு பாடிடுறோம் போடா. ஏய் இவ கூட என்ன திருப்பி மீட்டிங்கா? சாப்பிட கூப்பிட்டான். ஒன்னும் சொல்லவும் மாட்டான், ஒன்னும் பேசவும் மாட்டான். போங்கடா சாப்பிட போங்கடா. வா தாமஸ், வா சாப்பிடலாம். வாடா வாடா. பிரியாணி துண்டுற மாதிரி துண்டுறான். சாப்பிடு தாமஸ். என்னடா லேட்டா வரீங்க? எப்போதும் போல இவனை சாப்பிட வைக்கிறது காமெடி ஷோ நடத்திட்டு வரீங்களா? அவன் பாவனே எதுவுமே பேச மாட்டானே. டேய் உங்கள்கிட்ட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட பேசாத, எதுவும் சொல்லாதன்ட்டு. எதுக்கும் ஒரு டைம் வேணும்டா. ப்ரெஷர் தாங்காம அவனே எல்லாத்தையும் சொல்லுவான். தர்மா தர்மா, உனக்கு பெயில் பாஸ் ஆயிடுச்சு. நாளை காலைல நீ வெளில போற. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போப்பேன். வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பா வருவேன். என்ன எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் படுக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தேட்டர்ல 3 ஷோ நடக்க போகுது. எவனும் தூங்க கூடாது. அண்ணன் நாளைக்கு காலைல பையில வெளில போறாருல, எல்லாம் ஜாலியா இருக்க வேணாமா? ஏய் மச்சான் லொடுக்கு, நல்ல கானா ஒன்று எடுத்து விட்றா. கைதே எப்ப பார்த்தாலும் கைதா கைதான்னு பாட்டு பாடின்னு. இனிமேல் பாட்டு கேட்டு பாடினா உள்நாக்குல சூட வச்சிருவேன். கானா பாட்டு பாடுறதுக்குன்னு ஆள் இருக்காரா? இப்ப பாடுவார் பார். என்ன பாண்ண இருப்பது ஜெயிலே
முன்னாள் மயிலே இருப்பது ஜெயிலே மோசம் போனேனோர் நண்பனினாலே அவமான சின்னம் போலே ஆனே நானே அவமான சின்னம் போலே ஆனே நானே முன்னாள் மயிலே இருப்பது ஜெயிலே மோசம் போலேனோர் நண்பனினாலே காரி தாத்தா பேர பெற்றிடுவா அப்பங்கார அவனை போட்டு அழிச்சிடுவா அட கொஞ்ச காலம் தாயும் கூட மறந்துடுவா நம்மூ சரக்கு அடிச்சு அடிச்சு அப்ப செத்துடுவா அவனாலே ஆனே நிலைமைக்கு தானே முன்னாள் மயிலே இருப்பது ஜெயிலே மோசம் போனேனோ நண்பனினாலே பே 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 வஞ்சகம் நண்பனும் செய்தது உச்சகட்டோ நட்டாத்தில மாட்டின் தவிக்கும் காலகட்டோ அதனாலே ஆடிய நிலைமைக்கு தானே கழுதைய நானும் இஷ்டப்பட்டேன் அண்ணாங்கட்டி நானும் அவளை நம்பி விட்டேன் அட செல்போனுல படத்தை பார்த்து உண்டு விட்டேன் கள்ளக்காதல் கதைய கேட்டு அவனை குத்தி போட்டு அவளாலே ஆளே தாமஸ், துக்கத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு மனசுல வச்சுக்கூடாது. தூக்கி போட்டு என்ன பண்ணணும் யோசி. நான் இன்னைக்கு வெளியில போறேன். உனக்கு என்ன பண்ணணும்?
சொல்லு தாமஸ். ஒன்றும் இல்லை, எனக்கு என் பையனை பார்க்கணும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கா சோகமா இருக்க? சந்தோஷமா இரு, நான் பாத்துக்கிறேன். வா தாமஸ், வா தாமஸ்.